உலகத்தில் இருக்க முடியாத மகாராஜா யாருன்னு கேட்டதுக்கு தெரியாதுங்க. தெரியாது. ஏன்னா ஒப்பு போடுறாங்க பேரு தெரியாது. ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சுங்க. வாதம் பாரு தப்பு தப்பு அது கண்டுபிடிச்சிருக்கேன். தண்ணி தண்ணி தனிதான புவனமிக்க பாராது உலகந்தனில் அகிந்தார பண்டவனோ என்று மாயோடி எப்பையும் பிறப்பையான மாற்றி மாடும் தேவி மறுமலையும் உரைக்கதை வரும் உழைத்தல் வேந்தன் இறக்கவே கைவர் வேந்தன். எப்படி எப்படி கேட்கலாம் சொன்னது எனக்கே மறந்து போச்சு. சந்திர குலத்தை தொட்ட முடியாத இடத்துல தோன்றி ஒரு மலையில் மனவரையும் கலவியும் தானும் கூடி மருதியும் தான் ஒரு விரும்பியும் தானும் வேண்டி மறுவார மச்சவென்று மச்சன் என்ற மீன் மச்சவென்று மீனார் உருவைக்க மறியுந்தா ஒரு பெண்ணு மனையின் அடி மூவரு பெண்ணாக கூடி தன்னை இருக்க புதிய புதிர்வாக்கியம் இருக்க கங்கதவள் புவிதனே தோண்டி சென்னவாத 8 ஜென்மங்களை ஒழிச்சு 100 பிள்ளை விட்டாங்க. அப்படியாப்பட்ட கங்காதேவி ஊச்ச உடனே 7 பிள்ளை கொண்டு 8வது பிள்ளை 1 பிள்ளைய விட்டான். அந்த விட்ட உடனே என்ன சொன்னா பசிராசன் ஒரு மனன் சொன்ன பாரு அந்த தசராசன் மனைவியை தானே தரித்தாதி இருந்த சந்தனம் தலைக்கும் பாரிர குவியோமிக்கோ தகந்தினைய கண்டார். இருந்தது 8 பேர்ல உடாளா இருந்து தன்னுடைய தந்தை சந்தனனுக்காக தன்னுடைய மனைவி புள்ளி கேட்க போய் விஷம் என்று சொல்ல முடியாது வீரியம் உயிரிண்டிய அறுத்து வீச்சமாச்சாரியன் பேர் வச்சு வீச்சமாச்சாரிய கிருமினாலே பராசருடைய கிருமினால யாரு
இந்த பராசருடைய கிருவியை பெற்று அம்பை அம்பி அம்பா என்று சொல்ல முடியாது. இந்த மூவேந்தர்களில் இருவருக்கு ஒன்று ஒருவருக்கு துரியோதனன், சக்தி மைந்தன் பராசர், பராசர் மைந்தன் வியாசர், வியாசர் மைந்தன் திருதராட்டியன், பாண்டி விதுரன். அப்படியாப்பட்ட பராசருடைய மைந்தனாகத்தான் தோற்றப்பட்டவுடைய பெற்று சக்தி மைந்தன் பராசர். பராசருடைய கிருமியிலே பிறந்தவர்கள் திருதராட்டி, பாண்டி, ரெண்டு பேர் தனி. அப்படி ஓடும் ஓடியார ஒளியில் இருக்கிற மாதிரி விதுரன் மூவேந்தர்கள். அப்படி மூவேந்தர்கள் இருக்க முடியாது. அப்படி ஐயோ அப்படி திருதராட்டியனுக்கு நூற்றி ஒரு பேர்கள். பாண்டு குந்தி தேவிக்கு 5 பேர்கள். ஆமா, அப்படி இருக்க முடியாது. அதுல வந்து யாருன்னு கேட்டீங்க? யாருங்க நீங்க? அப்படியே குந்தியும் பாண்டுமாராஜ பிறக்கப்பட்ட ஐவராஜாக்கள். ஐவரிலே நிர்வாகிக்க என்னுடைய பேரு பீமஜானன். அப்படி பீமஜானன் என்று பெயர் பெற்று 4 ஒரு மணி பொழுது வண்ணமா தான் இருக்க முடியாது. பொதுவா வந்து பீமம் வந்து எப்பவுமே அழுத இடம்னா 2 இடம். எப்படிங்க அது? எதுக்குன்னா பாண்டவர்களோடு சேர்ந்து ஒருவராக இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி எல்லாரும் போய் விட்டு இருக்க முடியாது. துரியோதனன் பார்த்தா தன்னுடைய தந்தை திருதராட்டியன் அரசியல் இருக்க முடியாது. அந்த 11 நாடு கூடாதுன்னு சொல்லி ஒரு ஈசாங்காடுன்னு சொல்லி ஒரு காடை கொடுத்தாங்க. இவர் ராஜாவிலும் சேர்த்து அதை இந்திர பிரசித்தின்னு சொல்லி அந்த ஈசாங்காட்டை அழிச்சு அப்படி இந்திர சக்தி இருக்கும்போது இந்த ஆளும் இந்த உயிரோடு தானே இருக்காங்க. இவங்களை கொல்லணும்னு சொல்லி ஒரு அரக்கு மாளிகை கட்டி விதுநாள் வர விட்டு விதுநாள் தூதுக்கு வந்தவர் என்ன சொன்னாரு? நுட்பறிவு படைச்சவனே அர்ஜுனன் பீமனை விட பீமனை தவிர நுட்பறிவு படிச்சவன் கிடையாது. சலத்துல ஓட முடியாத ஊசி உட்காரும்படியா ஒரு ஊசி ஒண்ணு சலத்துல ஈ உட்காந்து பார்த்து இந்த பீமன் சொன்னாங்க. ஓட முடியாத சலத்துல ஒரு ஈ உட்காந்துருக்குன்னா அதுல கூறு ஊசி என்னமோ இருக்குன்னு சொல்லி ஐவராஜாக்களை தூக்கி ஆண்டாத குளிக்க வச்சு எடுத்து வந்தாங்க. படுக்க முடியாத பாம்பு குடிச்சா அதிகம் படிக்கிறாங்க. விஷத்திலே குடிக்க முடியாத எம்பெருமா நாராயண அந்த விஷயத்தை கொண்டு அதிகம் படிச்சாங்க. எல்லாருக்கும் போய் தஞ்சாதி சொன்னானா விதுரமா ஆழ்வார் வந்து சொல்லி ஏய் துரியோதனை கொடுத்துட்டா இந்த இடத்துக்கு உனக்கு இந்த வரக்கு மாளிகைக்கு ஒரு பூநூல் விழான்னு சொல்லிட்டான். அது என்னமோ இருக்கும் அதை பார்த்து நடந்துக்கடான்னு இந்த பக்கமா சொல்லிட்டான். யாரு? விதுரன். ஐவர் ராஜாக்கள் இருக்க முடியாத இந்த விமர்சனம் என்ன சொன்னா அண்ணனே எனது பண்ணும் அறியாமல் மாற்ற தன்னை
பெரிய அண்ணா அண்ணா சொல்லிட்டாரு நம்ம சித்தப்பா. ஆஹா அவத்த போகணும்னு நீ சொல்றியா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி எங்க சித்தப்பாங்கிற விதுநாடுவார் என்ன சொன்ன, ஆடபடி பூஷணமும் அத்தனையும் ஆஹா சின்னங்கரியால் திலகவரையும் மறைவேறையோ என்றெடுத்த எந்தனைக்கு சொன்னீரையோ என் தந்தைக்கும் மேலான தந்தையாயி இந்த சரிதான உடலை கெட்டு சொல்லி சித்தப்பா எனக்கு சொல்லி என்னுடைய மக்களா இருக்க முடியல உயிரோட இருக்குன்னு நினைச்சுவோம் மனுஷன் நினைச்சிய அதனால என்ன சொன்னேன்னு சொல்லி தெரியுமா அப்படி இந்த முடியாத அந்த இடத்தோடு எடுத்து ஐவா ராஜாக்கள் இவனுக்கு முடியாத இடத்துல தம் தேவைப்பட்ட நாட்கள் சொல்லிட்டாரு சொல்லி அந்த ஊர் அழுது மீன் என்ன பண்ணான் ஐயோ ராஜாக்களின் தோல்வியை சுமந்து இடும்பாவளத்தை அந்த அரக்குமாரி கொளுத்தி இடும்பாவளத்தை அணிந்து மும்மளவன் இடுமா சொல்லை கொன்று மும்மலக்கண்ணி அண்ணனா இருக்கக்கூடிய தருமந்தனை அண்ணனா இருக்கக்கூடிய தருமந்தனை கல்யாணம் சொல்லி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் ஒரு தாலி சடங்கு ஜெயிச்சு கல்யாணம் வயலின் சொல்லி கடவுள் கட்சி ஒரு பிள்ளை வந்து மீண்டா இருக்க முடியாது போய் பக்கா சூழல் நடந்து பக்கா இடுமணி எல்லாம் வந்து அந்த துருவதன் தாவத்தில் வந்த துருபனுடைய மணியில கொண்டு தம்பி அர்ஜுனாவில் விளக்கு செய்து அந்த கல்யாணத்தை முடிச்சு அப்போ எல்லாரும் என்னுடைய தந்தைக்கு ராசியா மகன் அப்ப துரியோதனன் தான் மலைக்கு வந்த இந்த பாஞ்சாலி நகைக்க அந்த பாஞ்சாலி நகைக்க இப்படி வந்து சபையை சொன்ன உடனே அப்பயும் என்ன பண்ண பங்கப்படுத்திட்டு அந்த சபையில ஒன்ன பங்கப்படுத்து சொல்லி அப்ப என்ன சொல்லிட்டான் சூதுபாடு ஆடுன்னு சொல்லி நாராயணம் இல்லாத நேரத்துல சகனி வச்சு சூதுபாடு ஆடி இந்த நாடு ராட்சியத்தை பறித்து ஓட்டு அப்ப ஏன்னா ரெண்டாவது அப்பதான் ஏன் கோபதை கேட்டா தன்னை வைத்து என்னை தொட்டாரா தன்னை தோற்றி என்னை தொட்டாரா சரிதான சபையிலே பெரிதாயின் இருந்த ஐயோ ராஜாக்களுக்கு நான் மனைவி ஐயோ ராஜாக்களின் சொத்துட்ட பிறகு எனக்கு என்ன அவளுக்கு உரிமை என்னை முன்னே வச்சாட்டா அவனுக்கு உரிமை உண்டு அதுக்காக தான் என்னை முன்ன வச்சு ஆடினாங்களா பின்ன வச்சு ஆடினாங்க மீண்டும் ஒரு ஆளுக்கு போடுங்க சோபை சொன்னதுக்கு
சகுனி ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்னா இது மீண்டும் துரோபதை போட செஞ்சுவா. அப்புறம் இந்த நாடு ஆக்கிட்டு ஆமாங்க. அப்ப துரோபதை கேட்ட கல்விக்கு 2வது வீமா எழுதணும். தண்டிருந்து உங்கரத்தில் வீமா இந்த ராஜசபையில என்னுடைய துணியை தூயில் விடுகிறா. ஐயோ ராஜாசிரமம் இந்த சபையிலே இப்படி இருக்கிறீர்களே அப்படி சொல்லி விட்ட கதை என்பது ஒரு கருத்தீர்களா? தண்டிருந்து உன் கரத்தில் அச்சுடா தனுவிருந்து உன் கரத்தில் இந்த வட்டுவிருந்த பூங்குழலை இந்த பாலார சபை குட்டியை பார்க்கிறோம். துராபத அன்னைக்கு சொன்ன சொல்லுக்காக மீண்டும் ஐயோ முடியாத ராஜசபையில வந்து மனைவி சொல்லிட்டாரு. கரத்தை இருக்க முடியாத இந்த கதாய்க்கு வச்சிருக்க நேரத்தில் தம்பி அற்றினுடைய வில்லும் திறமையான வில்லில் இருந்தும் இந்த வீமை கையில் கதையும் இந்த சபையில ஏற்றுக்கிறேனா? நீங்க கட்டிய புருஷனாக இந்த சபையில வச்சிருக்கீங்க. அப்போது இந்த வீமை எழுதுக்காரன் என்ன சொன்னா, வண்ணாரே என் மேலன்றி வரிவாயை கூந்தலிட்டேன் அடி மறுமொழிக்கு கிழதையே செலவு உண்ணார். பெண்ணே துரோபல இன்னைக்கு அது என்னுடைய கரத்தால் என் மூச்சு இருக்க வரைக்கும் நான் அந்த கூந்தலை பிடிக்காவிட்டான். அந்த சலத்தை நான் பிடிக்கவில்லை. அடி பலவே கிழதையே மதுகுமிக்க குவிதனவே குவிக்கவே எழுப்பி கிழதையை எழுப்ப முடியாத என்று கைவி குடித்தால் முடிப்பின தவிர ஒரு கூந்தல் நான் முடிக்காத விட மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த 2வது தடவை தான். அதுக்கு மேல்பட்டு இருக்க முடியாது. என்ன முடியா சண்டையை நியமிச்சான். அப்போ என்ன பண்ணா அதுக்கு எங்க மாமனை சும்மா சொல்லக்கூடாது. எப்படி தெரியுமா நேக்கா கொண்டாந்து எங்க ஐயே எங்க முந்தினால் வழியா எண்ணி முறையாத மைந்தனையோ என்னால் பைவடுத்தி தன்னை இருப்பாரா கண்டோர் இந்த கைலாச பாண்டவருக்கு கருதுமே மனையோ இந்த நாட்டிலே ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்ன பாண்டவர்கள் ஏகிட்டும் என்று சொல்லி கைகுட்டி இந்த 7 நாள் ஆகி போச்சு. இன்னைக்கு 8வது நாள் என்ன நேருமோ தெரியல. அண்ணனும் கூப்பிடுறாரு, மாமனும் கூப்பிடுறாரு.
மாசம் 2 மாசம் ஆமாங்க. இந்த 354 ஆஹா. 355 நாளில் ஆமா. பிறக்க முடியாத சேனப்பட்டது உளுத்திரகத்தில் இருக்கின்ற தாயார் கொடுக்க முடியாத உணவும் ஆமா. சாப்பிடக்கூடிய தண்ணியும் அந்த வேர்வையாகப்பட்டது சிறுவாகப்பட்டது வயிற்றில் இருக்க முடியாத நேரத்தில் ஆமா. இது ஏன் இப்படி வந்து ஒரு பிறக்க முடியாது முன்னிழுக்கும் மின்னிழுக்கும் மூவரை மறுத்திருக்கும் என்னுமா மத நாடி இணையான பிறவி தன்னை காரார உடவிட்டு கரிவேற எனக்கு எந்தோ நல்லது என்ன நினைப்பாங்களா இந்த மூச்சு முன்னி இழுக்குது இந்த மூவரி மறுத்தினா 3வது மூச்சு போது இந்த பிள்ளை நம்மளை கொண்டுடுமோன்னு சொல்லி அந்த தாய் நினைப்பாங்களாம். ஆமாங்க. இது வந்த உடனே பிறந்த உடனே அந்த தாய் தொட்டி தொடையால வந்த உடனே தொட்டி தொட்டி வச்சு தூக்கி தோல்ல அணைச்சி மாறில அந்த பிள்ளைக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து அப்படி வளர்த்துக்க முடியாது. என்ன நினைக்கிறாங்களா இந்த பிள்ளை வந்து தூங்கத்துக்கு ஒரு தொட்டில தங்க தொட்டில பண தொட்டில ஆடாது. ஆடனாலும் பிள்ளை தூங்காது. அவங்க தாயுடைய வேர்வியானப்பட்டது அந்த அங்கம் படுத்திருக்க முடியாது. மாவியை போட்டு முடியாது. துணி கண்ண துணி போட்டு எங்காரோ தாயுடைய வேறு பற்றி அந்த பிள்ளை தூங்குமா. ஆமாங்க. அந்த ஏன்னா ரோமம் என்று சொல்லுவது முடி. ஆமா. அந்த உடனே அது கற்பத்தியை வளரக்கூடிய அந்த தாயுடைய கற்பத்தை இருந்து அவங்க உணவு ஒன்று அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதனுடைய சுவாசத்தை வாங்கி வந்து அந்த வேறு துணியில படுத்தா அந்த பிள்ளை சுகமா தூங்கும். அப்படி சொல்லி தாய் தாளாட்டி அந்த பிள்ளையை வளர்த்துட்டாங்க. அப்படி நாளுக்கு ஒரு மணி பொழுது வந்த உடனே இந்த பிள்ளை வளர்ந்த உடனே என்னடா அந்த பிள்ளை போன வீட்டுக்கு ஆடாது தெரியுமா, சித்தமா பெருமாள் தெரியுமா, அதுக்கு என்ன சொல்லி விட்டாங்க, உன்னத்தான இருந்து என்ன மழப்பிரம், உன்னத்தான இருந்து என்ன மழப்பிரம், ஒரு மாலை போல தெரிய பத்திரம், ஒரு மாலை போல தெரிய பத்திரம், புள்ளிய பிள்ளைய வளர அப்படி சொல்லி முன்னுட்டு பின்னுட்டு அழக பார்த்து அதுக்கு மேல வளர்ந்த நாளுக்கு ஒரு மேல் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணாங்க. யாரு பச்சை பிள்ளை கல்யாணம் பண்ணாங்க. இந்த ஆத்தா படி என்ன ஆகி போச்சு, பச்சைதான் நல்ல பிள்ளை தான் தோன்றும் இவங்களுக்கு வயசாகி போய் முடியல நரிச்சி சோர்ந்து விழுந்தாங்களாம். உழைச்ச உழைப்புக்கு இந்த பூமியில சுத்தி சுத்தி இந்த ரோமன் தேஞ்சு ரத்தம் வந்துதான். அக்கம் பக்கத்தாங்க பாட்டு ஓத்தா அவங்க ஓப்பன் இந்த மாதிரி மத்த கிடக்குறாங்க, இட்டுன்னு போய் ஒரு வீட்டுல அழியும் போட்டுருந்தாங்க. நான் சொல்லி பாட்டேன், அவங்க ஊழியே வர மாட்டாங்க, அவங்க இருக்கானுங்க. அந்த திரேகம் பாட பாட என்ன பண்ணாங்களா, அவங்க
சரி இப்படி என்ன பண்ணி வந்தாலும் அவங்க என்ன நினைச்சாங்க மனுஷனாரடா எப்படி பெத்த பிள்ளைக்கு பிள்ளாம வளர்த்தோம் போனோம் ஆ. இந்த பிள்ளை நம்மளை போட்டு நம்மளை கூப்பிடவே இல்ல ஊரார் சொல்லுங்க உச்சார் உறவார் பல கோடி அவர் இருந்தார் வருவார் என தேடி பட்டார் மாறி வரிசையுடன் எனக்கு பாராளுடன் ஆ. இந்த உற்றார் ஒருவர் எத்தனை பேர் இருந்தாலும் ஆமாங்க பல கோடி பேரு ஆ. இந்த இறந்த பிறகு ஆமா இறந்த பிறகு மாலை வரிசையோட ஆனை வெடிக்கோட தாம பூ மேல கட்டி வந்தாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டாரு இவர் யாரு இந்த வயசானவர் இப்ப செத்த இருக்கும்போது யாரும் ஒரு சொந்த பந்தம் வராது நான் பட்டு செத்துட்டா எனக்கு இந்த மாலை வரிசை தான் வரும் இந்த உற்றார் ஒரு பல கோடி வருவாங்க என்ன சொல்லி சொன்னாராம் என்னடா இப்படியாப்பட்ட பிரிவு என்ன சொல்லிட்டு அப்புறம் மண்ணில் நினைச்சாராம் இந்த பிறவி ஏனோ இந்த ராஜா பூஜை மலையேனோ ராஜா பூஜை கண்ணே மகிமா திருவேலை என்ன பண்ணுறது? இப்படியாப்பட்ட புவியிலே பிறந்து வளர்ந்து பெற்ற தாய் தந்தைக்கு ஒரு ஈமச்சமன் கிடைக்காதவருடைய பிறவி வேணாம் இது மாதிரி எனக்கு பிறகு வேணாம் என்ன நினைச்சு இதோட அந்த பிறவி போதும் வேணாம் அப்பதான் என்ன சொல்லுவேன் பிட்டி விடுவேன் மூச்சி எதுக்கு நான் சொன்னேன்னா எப்படியாப்பட்ட ஆளுகளை கட்டி எப்படி உபசாரங்கள் பண்ணினாலும் ஆண்டவனை செய்யறதுக்கு அதுக்கு ஒரு அறிவுரை வேண்டும் கல்யாணம் செய்ய முடியாது அதுக்கு உபசாரம் செஞ்சு ஒரு செய்யறதுக்கு அதுக்குரிய கொடுக்கணும் வேணும் அப்படியாப்பட்ட ஆலயத்துக்கு செஞ்சக்கூடிய ரெட்பாடுகள் செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது போன்றும் இல்லாமல் அந்த பெற்ற தாய் தந்தைக்கு ஒரு ஈமக்கடன் இல்லைன்னா கடைசியில் சாகத்தை மாதிரி சேர்த்து கடன் கிடையாது உயிரா இருக்கும்போது அவங்க உயிரா இருக்கும்போது அவங்க சாப்பாடு சாப்பிட்ற தண்ணியா இருந்தாலும் ரவ பொருளா இருந்தாலும் கொடுத்து அந்த பெற்ற தாய் தந்தை ஒரு மனம் மகிழ்ந்தான்னா அதே பெரிய கோயில் எதுக்குன்னு சொல்லிட்டான் கொடுத்த தியாகம் இதுவே நீ அபிஷேகம் செய்து காட்சி கொடுத்து இந்த 8ஆம் நாள் நாடகத்தை சொல்லி ஆவணம் வடக்கு சென்னாவசி அங்காள பரமேஸ்வரி சென்னமர்கள் நாடக குன்றை கொண்டு வந்து ஓரிரவு கொடுத்து நான் இந்த கேளிக்கை செய்த அந்த நாட்டாள பெருந்தன்மையுடைய யாவற்ற பேர்களுக்கும் அந்த ஓவியதார் யாவற்ற பேர்களுக்கும் சபையிலே சுந்தரமணி தாய்ந்த மார்களுக்கு நாடகாசன் யாவற்ற பேர்களுக்கும் அடியேன் மேல்வடத்தை சேர்ந்த குமரசாமி சிறியன் சபைக்கு சார்ந்த வணக்கம் ஜனநாயக தருமனை பார்க்கணும்
நான் தம்பி அழைத்து வீமலை வந்திருக்கான் பாரு. பொறுமையில் மிக சிறந்த எப்பா மாசு இல்லாத ஆசுதந்தே நீ மட்டுமா இருக்கீங்க, 2 பேரும் இருக்கீங்களா? அம்மா பாத்துருக்கா உன்னுடைய பாதத்துல ஒட்டான பரிவர்த்தனை சொல்லு. துருவதந்தவத்தால் வந்த தோகையே யகசனி சீராரும் பாலுடைய பர்மனையை பகிர்ந்தோரோ தனக்கு எண்ணி மனநாக்கி மனமாலை தான் முடித்தீர் அடி குழல் கொண்ட தேவையரே உண்டனுக்கு சீராரும் தெரியவாழி அண்ணனை பார்த்து அண்ணனை கேட்டு முடித்து
இந்த 8ஆம் நாள் யுத்த காலத்திலேயே சகனியாக பண்ற சூழ்ச்சி படித்து துரியோதனனையும் அனம்மாசுரனையும் உன்னை கொன்று விட வேண்டும் என்று திட்டம் போட்டு இருக்கிறான். ஆமா, அதனால மாமாவை பார்த்து அதற்கான காரியங்கள் என்னன்னு கேட்கணும். மாமாட்ட கேட்டா மாமான்னு பஞ்சு சொல்லுவார். சரி அண்ணா அப்படியே அபிநந்தனா ஓரகாபுரிய வந்து ஆமாம் மாமாவை கண்ணா இருக்காருன்னு பாரு. ஐயா மாமா ஆதாரமாகவே ஜீவசேன கோடானு படி வைக்கும் மாமா. உலகத்தில் யாராவது இருக்காங்களா? உன் பெருமையை பேச வேண்டும் என்றால் உன் பெருமையை பேச வேண்டும் என்றால் இன்று அல்ல, நாளை அல்ல, மறுநாள் அல்ல பேசினாலும் தீராது. மாமா எலுகாஜி கூட்டு இல்லை. ஆமா, அங்க டிவி ஓடி இருக்கு. அது ஏன் பண்ணுறாங்க? எலுகாஜி கூட்டு இல்ல. அதே தெரியுது மாமா. இந்த சீர்வரும் 8ஆம் நாளில் இசையுள்ள விமன் தன்னை சிடுகின்ற வாலிபசாலி எதற்காக அழைத்து கேட்கிறியா? முதல்ல 8 பேரும் என்கிட்ட சண்டைக்கு 100 பேர்ல 8 பேர் நேற்று செத்துருக்காங்க. இன்னும் வரணும். ஆமா, அதுல வேதப்பழம் துரியோதனன் கோபம் கொண்டு 6ஆம் இடம் கொண்டு அவனை சேனாச்சாரங்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு கர்ணன், சக்னி, செல்வியன், துரோணாச்சாரி அவற்றை அழைத்து அது அடி வகுத்துக் கொண்டு துரியோதனன் முன்னெடுத்து எப்படியும் படிக்க வேண்டும் என்று ஆரவாரம் செய்து கொண்டு துரியோதனன்
இந்த ஏரியிலே புவிதனிலே வண்ணமாவளையத்தி இந்த வரிவில் அபிமனோடு மடிகடவரி மனிதம் இசை கொண்டு எழுப்பினானால் ஜெட் சமத முடிப்பேன் கிருப மட்டும் சொல்லி மாமா அவன் எத்தனை பேர் வந்தாங்க உன் கிருபரை ஓ சரண் சொல்லி மாமா உங்களுடைய பெருமையை நான் மெச்சிக்கொண்டேன். இருந்தாலும் பரவாயில்லை. இருந்தாலும் எதற்காக அஞ்ச வேண்டாம். எத்தனை பேர் வந்தா போதும், எத்தனை பேர் வந்தா போதும். கையில் பலத்திலே துரியோகம் பிள்ளைகிட்ட கொண்டு போய் மிதிச்சாங்க. கொஞ்சம் யாரு வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், எவன் வந்தாலும் சண்டை செய்யலாம். இருந்தாலும் துரியோதனை வரான் சகுனி சகுனி ஆச்சுக்கினேன். அவன் என்ன செய்யறான்னு பாத்துக்கணும் நான் கூப்பிடுறேன். அப்புறம் ஆமா நீ அமர்ந்துருவாங்க சொன்ன மாதிரி. ஆமா நான் கிளம்புறேன். அமர்ந்து அப்படியே அமர்ந்து மைத்துனன் சென்றால் அலம்பாசூரனை விடுத்து விடுவான். ஆமா அலம்பாசூரனால் இன்னைக்கு ஒருத்தர் வேலை கணக்கு முடிக்க வேண்டியது இருக்கா? ஆமா அதான கணக்கு முடிக்கிறதான உங்க வேலை. காரணம் என்னவென்றால் அவரை விட்டு வைத்தார் துரியன் முதல் விகடன் வரை ராஜாக்கள் உட்பட யாரும் காளியாதே அருள்பெற்று சிறந்த கொண்டு வழிபெற்றிருக்கின்றான். என் தங்கை பிள்ளை நாயக்கன் அரவான் முடித்த மொழியோடு சிறசக்கப்பட்டு உயிர்பெற்று காளியாதே அருள்பெற்றிருக்கின்றான். ஆகையினாலே அவனை வெல்ல வேண்டும் என்றால் வேற யாராலும் முடியாது. அதனால துரியன் வரட்டும். துரியன் என்ன செய்கிறான் பார்த்து பிறகு அதுக்கு தகுந்த போல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணிவத்து வந்து கொண்டிருக்கிறான். ஆமா அணிவத்து வந்து கொண்டிருக்கான். கதை பிடிக்க துரியோதன சபைக்கு வருவது.